ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். ஃபேஸ்புக்கினுடைய நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். உலகம் முழுவதும் நெட் நியூட்ராலிட்டியை அமுல்படுத்த வேண்டும் அனைத்து நாடுகளும் என்ற கோரிக்கை வலுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இணையம் என்பது அனைவருக்கும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது என்ற வகையில் தன்னுடைய கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த கருத்தை தொடர்ந்து உலகம் முழுவதும் இணையத்தை சமமாக அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு எதிர்கருத்தாக இந்த கருத்து பார்க்கப்படுகின்றது. இந்த கருத்தினுடைய பின்னணி என்ன? நெட் நியூட்ராலிட்டி என்றால் என்ன? நெட் நியூட்ராலிட்டியின் மூலமாக அனைவருக்கும் சமமாக இணையத்தை வழங்க முடியுமா என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிட்டு மேலும் நகர்வோம். ஃபேஸ்புக் நிறுவனம் குறிப்பிட்ட இணைய பயன்பாடுகளை இலவசமாக வழங்கும் internet.org என்ற சேவையை 9 நாடுகளில் துவங்கியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் ஃபேஸ்புக்குடன் இணைந்து internet.org சேவையின் கீழ் 33 வலைத்தளங்களை இலவசமாக வழங்கி வருகின்றது. இதில் இணையத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் உட்பட அனைத்தையும் இணைய சேவையை வழங்கும் நிறுவனங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்பது மிக அதிகமாக விமர்சிக்கப்படும் முக்கியமான விஷயம். ஆகவே குறிப்பிட்ட இணையதளங்களை பயன்படுத்த உதவும் internet.org சேவையை இணைய சமநிலைக்கு எதிரானது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் மக்களிடம் இணைய பயன்பாடு குறித்து கருத்து கேட்டது. பயன்படுத்தும் இணைய சேவைக்கு ஏற்ப கட்டணங்களை அமைப்பது இணைய சம உரிமைக்கு எதிரானது என்ற குரல் இந்தியாவில் வலிமையாக எழுப்பப்பட்டது. எதுக்காக இந்த சடன் மூவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா இன்டர்நெட்டுங்கிறது ஒரு டெய்லி எசென்ஷியல்ஸ் மாதிரி கேட்குறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி நினச்சி கூட பார்த்ததில்ல. இன்டர்நெட் காஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்ங்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஒர்க் சரி, ஆஃபீஸில் சரி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சரி, எங்கே போனாலும் இன்டர்நெட்டுங்கிறது ஒரு டெய்லி யூசேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறதா இருந்தாலும், ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும், அண்ட் மெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்நெட் வேணும். இதேபோல மொபைல் அப்ளிகேஷன்களை இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம் என்கிற ஏர்டெல்லின் ஏர்டெல் ஜீரோ திட்டமும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இணைய பயன்பாட்டாளர்கள் நெட் நியூட்ராலிட்டிக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பின்னர் ஏர்டெல் ஜீரோவிலிருந்தும் internet.org-யிலிருந்தும் சில நிறுவனங்கள் வெளியேறின. ஆனால் தற்போது ஃபேஸ்புக் நிறுவனம் internet.org தளத்தை மேம்படுத்த டெவலப்பர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதன் மூலம் இணைய சமநிலைக்கு ஆதரவான நிலையை கடைபிடிப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் இணைய சேவையை முழுவதுமாக இலவசமாக வழங்கிட முடியாது என்ற கருத்தை முன்வைத்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இணையத்தை கட்டணம் செலுத்தி பயன்படுத்த முடியாதவர்களும் இணைய சேவையை பெற முடியும் என்று ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் தெரிவித்துள்ளார். இருப்பினும் internet.org சேவை இணைய சமநிலைக்கு எதிரானது என்ற கருத்தையே இணைய பயன்பாட்டாளர்கள் முன்வைக்கின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். மார்க் ஜக்கர்பர்க் இந்த குறிப்பிட்ட திட்டத்தை, அதாவது அவர் முன்வைத்திருக்கக்கூடிய internet.org என்ற அந்த திட்டம் முழுமையாக அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வது என்பது நெட் நியூட்ராலிட்டிக்கு எதிராக அமையாது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். internet.org என்ற திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுவதன் மூலமாக அடுத்த கட்டத்தை அது நகர்வதன் மூலமாக எது போன்ற ஒரு நன்மை பயக்கும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்னர் நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கின்றார். அதாவது தமிழ்நாடு கட்டற்ற மென்பொருள் அறக்கட்டளையினுடைய செயலாளர் சிபி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கின்றார். சிபியுடன் பேசுவதற்கு முன்னர் மார்க் ஜக்கர்பர்க் இந்த internet.org திட்டத்தை விரிவுபடுத்துவதன் மூலமாக எது போன்ற நன்மைகள் விளையும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை முதலில் பார்த்து விடலாம். Giving 4 billion people some free internet access. 4 பில்லியன் மக்களுக்கு இலவச இன்டர்நெட் வழங்குவது, வேலை தேடும் இளைஞர்களுக்கு இலவச இன்டர்நெட் வழங்குவது, மக்களின் அவசர காலத்தில் இலவச இன்டர்நெட் சேவையை வழங்குவது, கல்வி மற்றும் மருத்துவ சேவைகளுக்கு இலவச இன்டர்நெட் வழங்குவது, இவை அனைத்தும் மிகச்சிறந்த பணி என்று நான் கருதுகிறேன். நாம் எதுபோன்ற சமூகத்தை படைக்கப் போகின்றோம் என்பதை நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். We have to ask ourselves, what kind of community do we want to be? That two important principles, connecting everyone in the world and net neutrality, can and must coexist. internet.org எவ்வாறு மக்களின் வாழ்நிலையை உயர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வீடியோவை வேகமாக தரவிறக்கம் செய்ய தொலைத்தொடர்பு நிறுவனம் கூடுதல் கட்டணம் கேட்டால் அதில் தவறில்லை. நெட் நியூட்ராலிட்டி விதிகள் அவ்வாறு வகுக்கப்பட வேண்டும். Then that's bad, and net neutrality rules should prevent it. If an entrepreneur has to pay an extra fee just to reach their customers, then that's bad.
ஒரு தொழில் நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளரை வேகமாக சென்றடைவதற்கு கட்டணம் வசூலித்தால் அதிலும் தவறில்லை. கட்டணம் செலுத்த முடியாத ஒரு ஏழை மீனவன் தன்னுடைய மீனை விற்பதற்கு இலவச இன்டர்நெட் தேவைப்பட்டால் அது இலவசமாக வழங்கப்பட வேண்டும். நெட் நியூட்ரலிட்டி விதிகள் அவ்வாறு வகுக்கப்பட வேண்டும். Now, if this fisherman seems like some far-off case to you, remember that if you're watching this on the internet, சிபி மார்க் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். அவரை பொறுத்தவரை சுமார் 4 பில்லியன் மக்களை இலவசமாக இன்டர்நெட் சென்றடைய வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே internet.org என்ற திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும், அனைவரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்றார். அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஒரு பெரிய நிறுவனம் இருக்கின்றது, அந்த பெரிய நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளரை அணுகுவதற்கு அந்த நிறுவனம் தொலைத்தொடர்பு துறைக்கு கட்டணத்தை செலுத்துவதில் எந்த தவறும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு சாதாரண மீனவர் இருக்கின்றார், அவருடைய பொருளை அவருடைய மீனை மக்களிடம் விற்பதற்கு அந்த ஏழை மீனவர் இலவச இன்டர்நெட்டை பயன்படுத்துவதற்கு தகுதியான நபர். இவரிடமிருந்து பணத்தை வாங்கி நான் ஏழை மீனவருக்கு கொடுக்க இருக்கின்றேன், அதுதான் இந்த திட்டம் என்ற கருத்தை மார்க் முன்வைத்திருக்கின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் ராபின்ஹுட் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் ஆக்சுவலாக ராபின்ஹுட் வேலைலாம் அவர் பார்க்கல. அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா, புவர் இந்தியாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இதே மாதிரி internet.org திட்டத்தை ஜாம்பியாவில் முன் வச்சுருக்காங்க, அதே மாதிரி இந்தியாவில் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவர் சொன்னதோட முழு சாராம்சத்தை நம்ம இன்னும் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஹை பேண்ட்வித்துக்கான ஆக்சஸ் கொண்ட எதுவுமே கிடையாது. அதே மாதிரி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, HTTPS கொண்ட எதுக்குமே கிடையாது. இப்படி நிறையா பிளாக்ஸோட ஒரு வால்டு கார்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகணுன்றது தான் அவரோட எய்ம். ஸோ இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பியர், அதில் ஒரு வால்டு கார்டனுக்குள்ளே உங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறத தான் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அவர் முன்வைக்கக்கூடிய கருத்தில் சாதாரண ஒரு ஏழை மாணவர் தன்னுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்டர்நெட் மூலமாக தெரிந்து கொள்வதில் அவருக்கு என்ன பாதுகாப்பு தேவைப்படும் என்று நினைக்கிறீர்கள்? இலவச இன்டர்நெட் என்பதை தாண்டி இலவச இன்டர்நெட், இப்போ ஒரு பொருளை இலவசமாக கொடுக்குறாங்கன்னா அதோட டார்கெட் நம்ம தான். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, டேட்டா தான் அடுத்த இந்த செஞ்சுரியோட ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அவரோட சர்வீஸ் மாடலுங்கிறது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மாடலுங்கிறது டேட்டாவோட சர்வீஸ் மாடல். ஸோ அவருக்கு எவ்வளவு ஆட்கள் உள்ளே வர்றாங்களோ, இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களோட ரெவன்யூங்கிறது வளரும். இதில் அவர் ஃபிலாந்த்ரபிஸ்டாலாம் எதுவும் பண்ணலை. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் அதை நம்ம பார்க்கணும். இருந்தபோதும் அந்த மாணவர் பயனடைகிறார் அல்லவா? அதாவது தற்போது நான் ஒரு மொபைல் வைத்து கொண்டு இருக்கின்றேன், நான் ஒரு மாணவனாக இருக்கின்றேன். இப்போது நான் இன்டர்நெட்டில் என்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட இணையதளத்திற்கு செல்வேன் என்றால் நான் அதற்காக கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நான் மாணவனாக இருக்கின்றேன். இந்த internet.org திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்படும் பட்சத்தில் எனக்கு குறிப்பிட்ட சில இணையதளங்களை இலவசமாக பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. மாணவனாக, ஒரு ஏழை மாணவனாக நான் பயனடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ஏழை மாணவன் அப்படிங்கிற கான்செப்டை தான் அவரும் சொல்கிறார். இதை எக்கனாமிக் ரேசிசம் அப்படின்னு ஒரு டீம் சொல்லுது. புவர் இன்டர்நெட் ஃபார் புவர் பீப்புள் அப்படிங்கிறதான் அவரோட பாயிண்ட். இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பெரிய ஸ்பியர். அதில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் நீங்கள் இதை பார்க்கணும். அதுக்கடுத்து ஏழை மாணவர்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் இந்திய அரசு இருக்குது. இந்திய அரசோட யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்ட் மூலமாக நெட் நியூட்ரலிட்டியை வயலேட்டே பண்ணாமல் நீங்கள் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்க முடியுமே. அந்த பாயிண்ட்டை யாரும் நம்ம பேச மாட்டேங்கிறோம். அவர் வெளிநாட்டிலேருந்து உங்களை காப்பாற்றுறங்கிறதான் சரி தான். உங்கள் கவர்மெண்ட்டு யூஎஸ்ஓஎஃப்பில் வருஷம் 5% ஆஃப் தி கிராஸ் ரெவன்யூ ஆஃப் ISPs வாங்குது. எல்லாருக்கும் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி கொடுக்க முடியும். அதை கவர்மெண்ட் பண்ண வேண்டியதானே. ஸோ அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து தான் இதோட சேர்த்து பார்க்கணும். இப்போ இவர் கொடுத்துட்டாரு, இவர் போயிட்டாரு, கவர்மெண்ட்டும் கொடுக்கல, நாளைக்கு என்ன ஆகும்? லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஸோ ரொம்ப சிம்பிள். அவர் இந்தியாவில் இருக்க ஃபிஷர்மேனுக்கெலாம் ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த கவலைக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்குன்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஜாம்பியாவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். ஜாம்பியா பற்றி அவரும் பேசியிருக்கின்றார். ஜாம்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு மீனவர் எவ்வாறு பயனடைகின்றார் என்பதை அவர் பேசியிருக்கின்றார். அது குறித்து தொடர்ந்து பேசுவோம். நாம் பேசக்கூடிய இந்த இணையம் என்பது எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதை பார்ப்போம். 1999ஆம் ஆண்டு பார்க்கும் பொழுது உலக மக்கள் தொகையில் வெறும் 3%, அதாவது 0.3% பேர் 0.3% பேர் இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அது ஒரு அசுர வளர்ச்சி பெற்றிருக்கின்றது அடுத்த 10 வருடங்களில். தற்போது பார்க்க போனால் 2014ஆம் ஆண்டு பார்க்கும் பொழுது உலக மக்கள் தொகையில் சுமார் 40% பேர் இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தகவலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த 40% தாண்டி மீதம் இருக்கக்கூடிய அந்த 60%-னரையும் இந்த இன்டர்நெட் என்பது சென்றடைய வேண்டும் என்பது மார்க்கினுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த 60%-னரை இன்டர்நெட் சென்றடைவது
இந்த internet.org திட்டத்தின் மூலம்தான் சாத்தியம் என்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றார். அவர் கூறக்கூடிய மற்ற கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது குறிப்பாக மீதம் இருக்கக்கூடிய இந்த மக்களை இந்த இன்டர்நெட் எவ்வாறு சென்றடைய இருக்கின்றது என்பது குறித்து அவர் தெரிவித்த கருத்தை இப்போது பார்க்கலாம். Almost 2/3 of the world's population has no internet access. உலகில் 2/3 மக்கள் இதுவரை இணையத்தை பெறவில்லை. நாங்கள் இன்டர்நெட் ORG இணையதளத்தை உருவாக்கும் போது அந்த ஏழை மீனவனை போன்ற பல கதைகளை கேட்டோம். ஜாம்பியாவில் உள்ள ஒரு ஏழை கோழி விற்பவன், ஏழை தாய் தன் குழந்தையின் தேவைக்காக, மாணவர்கள் தங்கள் கல்விக்காக இன்டர்நெட்டை இலவசமாக பயன்படுத்துவது. A student using Wikipedia for அதாவது free to மார்க் study. தெரிவித்த அந்த கருத்தையும் பார்த்தோம். உலகத்தில் 3/2 மக்களிடம் இன்னும் இன்டர்நெட் சென்றடையவில்லை. அந்த மக்களையும் சென்றடைவதற்கான வாய்ப்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உதாரணத்திற்கு ஒரு பொருள் என்பது தொடக்கத்தில் ₹1 இருந்தாலும் கூட அந்த பணத்தை செலவழித்து அந்த பொருளினுடைய தன்மையை உணரக்கூடிய வகையில் உலக மக்களில் பாதி பேர் இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் இலவசமாக கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் அந்த மக்கள் அந்த பொருளினுடைய தன்மை ஓரளவுக்கு உணர முடியும். அந்த வகையில் இலவச இன்டர்நெட் என்பது இவருடைய திட்டத்தின்படி இந்த இன்டர்நெட்டை பற்றி தெரியாத, இன்டர்நெட்டை பயன்படுத்தாத, அதன் மூலமாக பயன்பெறாத மக்களுக்கு பயனடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கரெக்ட். இவர் சொல்கிற பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப வேலிடாக தெரியும். நீங்கள் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 1950 இந்தியாவில் வந்து எஜுகேஷன் லிட்ரஸி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அப்போ இந்தியாவில் லிட்ரஸி தேவை அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். நம்ம ஹிஸ்ட்ரி மட்டும் ஃப்ரீயாக சொல்லித்தரோம் அப்படின்னா நம்ம என்னைக்காச்சும் ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். அதே கான்செப்டில் தான் இவர் சொல்கிறாரு. அதாவது மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சைட்டை மட்டும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கங்க அப்படிங்கிறார். ஸோ ஆன் தி என்டைரிட்டியை பார்க்காம அவர் சொல்கிற அந்த ஒரு பாயிண்டில் இவர் ரொம்ப நல்லவராக பேசுகிறார், நெட் நியூட்ரலிட்டி பேசுகிறவங்கெல்லாம் வந்து ஒரே நாளில் சாப்பிட்டாரு அப்படின்ற பாயிண்ட் தான் வந்து அதில் பிரதானமாக இருக்குது. ஸோ எஜுகேஷன் அஸ் தி ஹோல் நம்ம எப்படி பார்க்குறோமோ, ஹிஸ்ட்ரி மட்டும் எஜுகேஷன் கிடையாது, ஜியாகிரஃபி மட்டும் எஜுகேஷன் கிடையாது, அதே மாதிரி இன்டர்நெட் அஸ் அ ஹோல் தான் பார்க்கணும். அது ஒரு வேர்ல்டு கார்டுனா பார்த்தீங்கன்னா நான் எப்படி யோசிப்பேன்? அதாவது ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தை மற்றும் இலவசமாக வழங்குவது என்பது ஒட்டுமொத்த இணைய வசதியை வைத்து பார்க்கும்போது அது சாத்தியமற்ற ஒன்று என்ற கருத்தை முன்வைக்கிறீர்கள். தொடர்ந்து பேசலாம் 06இல். அதற்கு முன்னர் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 06க்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஃபேஸ்புக் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் தெரிவித்த கருத்து குறித்து விவாதித்து வருகின்றோம். அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இலவசமாக இன்டர்நெட் வழங்க முடியாது என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் தெரிவித்த கருத்துக்கள் பலவற்றை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். நெட் நியூட்ரலிட்டி என்பது ஏற்றத்தாழ்விற்கு எதிரானது. ஆனால் அது மட்டும் போதாது. சமூகத்தில் கீழ்நிலையில் உள்ள மக்களை உயர்த்தும் வகையில் அது அமைய வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு நாட்டில் அனைவரும் சமம் என்று சட்டம் சொன்னாலும் அந்த நாட்டில் உள்ள சிறுபான்மையினரை பாதுகாக்க சிறப்பு சட்டங்கள் உள்ளன. இதையே யுனிவர்சல் கனெக்டிவிட்டி மற்றும் நெட் நியூட்ரலிட்டிக்கு உதாரணமாக கூறலாம். Some may argue for an extreme definition of net neutrality that says that it's somehow wrong to offer any more services to support the எங்களுடைய internet.org மூலம் சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற தேவைகளுக்கான அடிப்படை இணைய சேவையை இலவசமாக வழங்குவது, முடிந்தவரை இலவச இணைப்பை அதிகரிப்பது. Net neutrality should not prevent access. We need both. It's not an equal internet if the majority of people can't participate. Our goal with internet.org is to help everyone connect. மக்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த வகையில் internet.org அரசு, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களுடன் இணைந்து செயல்பட உள்ளன. யார் வேண்டுமானாலும் இதில் இணையலாம். HIV education and maternal health. It's not exclusive to any mobile operator or company. தொடக்கமாக எங்கள் திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் நிறுவனங்களுடன் இணைந்து நாங்கள் இதை தொடங்கியுள்ளோம். இணைய விரும்பும் அனைவரையும் இணைக்க தயாராக உள்ளோம். அதற்கு எந்த நிறுவனமும் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஃபேஸ்புக் இதற்கு எந்த விளம்பரமும் தராது. No operator is paid to offer these services. அடிப்படையான இலவச சேவை அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும். அதன் பின் அவர்கள் தேவைக்கு ஏற்ப வேகமான இணைய சேவையை கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். When people use free basic services, more of them then decide to. It's not sustainable to offer the whole internet for free though. It costs tens of billions of dollars every year. அனைவருக்கும் இலவசமாக இணைய சேவை வழங்க முடியாது. ஏனென்றால் இணைய சேவை வழங்க ஆண்டுக்கு பல பில்லியன் டாலர்கள் செலவாகிறது. ஆனால் நிறுவனங்கள் அடிப்படை இணைய சேவையை இலவசமாக வழங்க முடியும். இதன் மூலம் மக்கள் எளிமையான இணைய பக்கங்களை பார்க்க முடியும்.
இதற்காக எளிய வடிவில் ஃபேஸ்புக் பக்கங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. Working with partners to build a set of these services. We even made Facebook simpler. மார்க் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். மார்க் தெரிவிக்கக்கூடிய கருத்தில் மிக முக்கியமாக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நாட்டில் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக சட்டம் இருந்தாலும் கூட அந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. அதே போல இன்டர்நெட் பயன்பாட்டாளர்கள் அனைவருக்கும் சமமாக இன்டர்நெட் வழங்கப்பட்டாலும் அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தாத மக்களுக்காக ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். அதுவே internet.org என்ற கருத்தை முன்வைக்கின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அந்த சிறப்பு திட்டங்கிறது நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் ஃபைன், அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த மாதிரியான பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அதில் இருக்க போகுது? நம்மளோட பாயிண்ட் என்னென்னா எல்லாருக்கும் இணையம் கிடைக்கணும், எல்லாருக்குமான அந்த டேட்டா எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்றதான் நம்மளோட பாயிண்ட்டும். அவர் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏன் வந்து இந்த விஷயத்தை அவர் சொல்லணும்? ஏன் நேத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஏன் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லலை? ஏன் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் சொல்லலை? ஏன்னா ட்ராயோட கன்சல்டேஷன் பேப்பர் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க சப்மிட் பண்ண போகிற டெட்லைன் ரொம்ப க்ளோஸாக வருது. நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற சொல்கிறதுக்கான பாயிண்ட். அதில் அவர் சொல்ல மறந்த இல்லை சொல்ல மறைச்ச பல விஷயங்கள் வந்து என்னென்னா, அவர் என்ன சொல்லலைன்னா ரிலையன்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு internet.org வருது, அதை அவர் இன்னும் சொல்லலை. அதுக்கடுத்து ஹை பேண்ட்வித் வால்யூம் டேட்டாவை யூஸ் பண்ண முடியாதுங்கிறார். இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே அந்த ஹை வால்யூம் டேட்டா கொண்டு ஹை பேண்ட்வித் டேட்டா கொண்ட விஷயம் தான். ஹை பேண்ட்வித்துங்கிறத அவங்க தான் டிஃபைன் பண்ணுவாங்க, சரியா? ஸோ ரொம்ப சாதாரணமாக அவர் ஆன் தி ஃப்ளோவில் சொல்லிட்டு போகிறார்ல, அதுக்குள்ளே ரீடிங் பிஹைண்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை பார்க்கணும். அதாவது தகவல் தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி இந்திய மக்களிடமிருந்து ஒரு கருத்தை கேட்டிருந்தது. இந்த கருத்தின் அடிப்படையில் நெட் நியூட்ராலிட்டிக்கு எதிராக சில திட்டங்களை ட்ராய் வரைமுறைப்படுத்துமா என்ற கேள்வி கூட நம் முன் எழுந்தது. ட்ராய் முன்வைத்த கேள்விகளை இப்போது நாம் பார்க்கலாம். முதல் கேள்வியை பொறுத்தவரை, அதாவது அது முன்வைத்த 20 கேள்விகளில் முக்கியமான கேள்விகளை பார்க்கின்றோம். அதில் முதலில் முக்கியமான ஒன்று, இணைய சேவையை நெறிமுறைப்படுத்த இது சரியான தருணமா? இதற்கு காரணம் இணையம் பயன்படுத்துவோரினுடைய எண்ணிக்கை பெருகி வரக்கூடிய ஒரு சூழலில் இது சரியான தருணமா என்ற கேள்வியை முன்வைத்தது. அதே போல இணையத்தில் தகவல் தொடர்பு சேவை வழங்குபவர்கள் உரிமம் பெற வேண்டுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு ஸ்கைப், வாட்ஸ்அப் போன்ற இது போன்ற அப்ளிகேஷன், அதாவது பயன்பாட்டு மென்பொருளை பயன்படுத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள் உரிமம் பெற வேண்டுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. மூன்றாவதாக, இணையத்தின் வளர்ச்சி தொலைத்தொடர்புத்துறை நிறுவனங்களின் வருவாயை பாதிக்கின்றதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் சில சந்தேகங்கள் எழுந்தது. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மேலும் வருவாயை பெருக்குவதற்கு ட்ராய் ஒரு வசதி செய்து தருமா என்ற அடிப்படையிலும் கூட அந்த சந்தேகம் எழுந்தது. ட்ராய் முன்வைத்த இந்த குறிப்பிட்ட கேள்வி பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, ட்ராய் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஒரு மார்க்கெட் ஃபெயிலியர் வரும், அதாவது ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமிக்ஸை போற்ற எல்லாருமே சொல்கிற மார்க்கெட் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா வந்து ட்ராய் இதில் வரலாம். இதில் இவங்க கேட்டிருக்க கேள்வியில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேள்வி ட்ராயோட பர்வியூலே கிடையாது. இப்போ இவங்களோட வருமானம் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. குறைஞ்சிருமானா யூஎஸில் வந்து ஒரு எம்பரிக்கலாக வந்து கேம் தியரி அப்படின்ற ஒரு இதை வச்சு நெட் நியூட்ராலிட்டி இருந்தால் எப்படி இருக்கும், இல்லாட்டி எப்படி இருக்கும்னு 2 விதமாக செக் பண்ணுறாங்க. அதில் நெட் நியூட்ராலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் ஐஎஸ்பிஸ்க்கே வந்து வருமானம் வரும்ன்றதான் அதோட கன்க்ளூஷன். ஸோ அதை இவங்க வந்து ஏற்க மறுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவங்க சொல்கிற இந்த ஓடிடி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓவர் தி டாப் சர்வீசஸ் அப்படின்னு. அது ஓவர் தி டாப் சர்வீசஸே இல்லை அப்படின்றது பல பேரோட பேச்சு. என்னென்னா அது வந்து நார்மல் இன்டர்நெட் சர்வீசஸ் தான், அதுக்கு ஓவர் தி டாப் சர்வீசஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவ்வளவு பிரச்சனைகளெல்லாம் அது இல்லை அப்படின்றது நம்மளோட கருத்து. ட்ராய் முன்வைத்த இந்த கேள்விகளுக்கு சுமார் 10 லட்சம் பேர் பதிலளித்திருக்கிறார்கள். அதில் பலர் இதற்கு எதிராக பதிலளித்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த கேள்விகளுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டன. மார்க் தெரிவித்த மற்ற கருத்துக்களையும் நாம் இப்போது பார்த்து விடலாம். மார்க் மேலும் சில கருத்துக்களை internet.org தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அவற்றை பார்ப்போம். We're going to open internet.org so anyone can build free basic services. internet.org மூலம் யார் வேண்டுமானாலும் இலவச அடிப்படை பக்கங்களை உருவாக்க முடியும். இதற்கான மென்பொருளும் இலவசமாக வழங்கப்படும். இதன் மூலம் மக்களுக்கு அதிகமான இலவச இணையதளங்கள் கிடைக்கும். And more free services.
while still creating a sustainable மார்க் economic model. தெரிவிக்கக்கூடிய இந்த கருத்தை பார்த்தோம். அதாவது ஒரு நிறுவனம் இருக்கின்றது, அந்த நிறுவனத்தினுடைய ஹை எண்ட் பேஜ், லோ எண்ட் பேஜ் என்று இரண்டை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மேம்படுத்தப்பட்ட பக்கம், ஒரு அடிப்படையான பக்கம். எந்த நிறுவனமும் போய் தன்னுடைய பக்கத்தை, அதாவது அடிப்படையான பக்கத்தை இலவசமாக தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாட்டை இந்த internet.org ஏற்படுத்தி கொடுக்கும் என்று மார்க் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி ஃபேஸ்புக்கும் கூட தன்னுடைய பக்கத்தை எளிமையாக்கி அந்த பக்கத்தை எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக மக்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகின்றோம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இது எளிதாக எல்லோராலும் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தினுடைய அடிப்படை இணைய பக்கத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அல்லவா? கரெக்ட், நியாயமான, அவரும் சொல்கிறது நியாயமாக தான் சொல்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் internet.orgல பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சர்ச் இன்ஜின் வந்து பிங்னு ஒரு சர்ச் இன்ஜின் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சர்ச் இன்ஜினே பல பேருக்கு தெரியாது. அது மைக்ரோசாஃப்டோட சர்ச் இன்ஜின். ஆக்சுவலாக காமனாக இருக்கிற கூகுளை அவங்க கொடுக்குறது கிடையாது. அதே மாதிரி நாக்ரின்னு ஒரு ஜாப் சர்ச் சைட் இருக்குது. அப்படின்ற சைட்டே அவங்க கொடுக்கல, வேற ஒரு சைட்டை தராங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு யாரெல்லாம் பே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் அதில் இருப்பாங்க. ஏற்கனவே காமனாக இருந்த சர்வீசஸோ மற்ற எதுவோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வால்டு கார்டனுக்குள்ளே இருக்காது. ஆனால் மார்க் இதற்கு முன்னர் மார்க் தெரிவித்த கருத்தை பார்த்தோம். எந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் இதற்காக கட்டணம் செலுத்தவில்லை, தேவையில்லை என்ற கருத்தை முன்வைத்தார். அதன்படி பார்க்கும்பொழுது அதிக கட்டணம் செலுத்திய ஒரு நிறுவனத்திற்கு ஒரு சலுகை காட்ட வேண்டிய தேவை இருக்கும், குறைந்த கட்டணத்தை செலுத்திய நிறுவனத்திற்கு சலுகை காட்ட வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கும். கட்டணமே இல்லாத பட்சத்தில் எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீங்க? நீங்கள் கட்டணமே இல்லாட்டினா கூட அதுக்குள்ளே அவங்க அலோவ் பண்ணணும்ல அந்த டேர்ம்ஸ் அண்ட் யார் பார்த்தாலும். இப்போ ஃபேஸ்புக்குன்றது ஒரு எம்என்சி ரைட், அவங்களோட நோக்கம் வந்து ப்ராஃபிட். அவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்நெட் தான் அடுத்த ரெவல்யூஷன், ஒரு காலத்தில் வந்த ரெவல்யூஷனில் அடுத்த கட்ட ரெவல்யூஷன். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கும் நேற்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இந்த இவர் இது சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு என்னோட அனுமதி இல்லாமலே வந்துச்சு தெரியுமா? அதுதான் பிரச்சனைன்றதே நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு மற்ற வெப்சைட்லேயும் வந்து இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டுன்ற பேர்லலாம் அது இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அதே மாதிரி இதை வெறுமனே ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்லி முடிச்சிடாரு. இது சர்வைலன்ஸோடு நீங்கள் வந்து சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ எல்லாமே சர்வீஸ்ன்னு ஆனதுக்கப்புறம் இது எப்படி சர்வைலன்ஸோடு சம்மந்தப்பட்டு வரும் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கணும். சிபி, நீங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது நிறுவனங்களை பொறுத்தவரை லாபத்திற்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக அது அனைத்தையும் இலவசமாக வழங்கிவிடாது. ஏதோ ஒரு வகையில் லாபம் இருக்கும் பட்சத்தில் தான் மார்க் தெரிவிக்கக்கூடிய அந்த internet.org திட்டமும் செயல்படுத்தப்பட இருக்கின்றது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்றைய தினம் தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது அனைத்து மக்களுக்கும் சமமாக இன்டர்நெட் சேவை என்பது வழங்கப்படும், அதில் எந்த தடையும் இருக்காது என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதையும் நாம் இன்று சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிபி உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை 0 ஆலில் சந்திப்போம்.